இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இல்ல எஸ்ஐ தான் இருக்காரு. அப்ப சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரா? டேய் ரெண்டு ஒண்ணுதான்டா. அப்போ எங்க போறீங்க? அப்படியே ஜவுளி கடைக்குள்ள பூந்து இவனுக்கு 2 சட்டியும் நான் 4 பனியனும் எடுத்துக்கலாம்னு இருக்கேன். என்னையா பேசுற நீ? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எதுக்கு போவாங்க? எஸ்ஐயை பார்க்கத்தான். நீ வாடா. என்ன விஷயமா பார்க்க போறீங்க? எங்களுக்கும் அவருக்கும் கோடி இருக்கும். பொட்டியில என்ன? இப்பதானே சொன்னேன் கோடின்னு. திறந்துக்காமே. எது கோடியவா? பொட்டிய எங்க திறக்கணுமோ அங்க மட்டும் தான் திறப்போம். கண்ட இடத்துல திறக்கணும் அவசியம் கிடையாது. நீ வாடா. இல்லையா? உள்ள போக கூடாது. ஐயா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. திட்டு வரியா? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீடு இருக்கு, ஹாஸ்பிடல் இருக்கு. ஸ்டேஷன்ல டியூட்டி நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? வாடா போய் பாப்பா. வா வா வா. அப்படியே கடிக்க 4 வடையும் குடிக்க 2 டீயும் வாங்கிட்டு சொல்லு. என்னடா? அப்ப எனக்கு உனக்கு 2 எனக்கு 2. அப்ப சப் இன்ஸ்பெக்டர் அஸ்கு 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 அஸ்கு. என்னடாச்சு? சகல காவல் நிலையத்துல கண்ணுல விளக்கணை ஊத்திட்டு காவல் காக்க வேண்டிய காவல் அதிகாரி கண்ணை மூடி கனவு காங்குறாரு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? என்னமோ பேசுறாரா? இளவனே பாத்தியாடா, காதல் கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அதென்ன நீலவனிங்கிறாரு? அது லேடி கான்ஸ்டபிள் பேரா இருக்கும். ஒருவேளை பொண்டாட்டியா இருந்தா அப்படியும் இருக்கலாம். வேணா இப்படி பண்ணுவோமா? எப்படி? வெளிய இருக்க போர்ட்ல வாவ தூக்கிட்டு தானு மாத்திட்டோம்னா? என்னடா வா கான ஆயுத எழுத்து மெய் எழுத்துல பேசுற ஒண்ணுமே புரியலடா. அது இல்லடா, காவல் நிலையத்தை மாத்தி காதல் நிலையம் ஆக்கிடுவோங்க. ஓ அப்படியா? இங்க நான் பட்டிமன்றம் நடத்துறீங்க. இடியட் ஸ்டூபிட் நான்சென்ஸ். ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கா? அப்பன் தாத்தா எல்லாரும் பேரும் சேர்த்து இல்ல வச்சு பரவாயில்ல நானே. அங்க என்ன பேசுறீங்க? இல்ல சார் கான்ஸ்டபிள் யாரே உங்களை உள்ள விட்டது? சார் நீங்க முடிச்சிருந்தா உங்களை கேட்டு நாங்க உள்ள வந்திருப்போம். நீங்க தூங்கிட்டீங்களா? அதனால நாங்களா வந்துருவோம். ஐயா நான் இவங்களை எவ்வளவு தடுத்தோ என்ன தள்ளி விட்டு விட்டாங்க ஐயா. சார் போய் சொல்லாதீங்க சார். சார் இதுல என்ன சார் தப்பு இருக்கு? உள்ள இருக்க வேண்டியவன் எத்தனையோ பேர் வெளியில சுதந்திரமா சுத்திட்டு திரியுறான். நாங்களே உங்களை தேடி வலிய வந்தா ஏன் விட்ட எதுக்கு விட்டான்னு ஏன் சார் இப்படி தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? உர்ரா 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 உர்ரா. சரி விடு சார். இதுல 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவங்க யாரோ இந்த பெட்டியை விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க நீதி நேர்மை நியாயம் இதை கடைபிடிக்கிறவங்க. அதனாலதான் உங்களை தேடி போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இந்த பொட்டி யாருக்கு சொந்தமோ அவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, கடமை. யோ கான்ஸ்டபிள் வெளிய போய் நில்லையா? போய் அந்த வடையும் டீயும் கரெக்ட் பண்ணு. போ போ. யோ இதுல கரெக்ட்டா 1 கோடி ரூபாய் இருக்கா? இருக்கு சார். சார் இப்படி கேக்குறீங்க? 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாவும் இல்ல, 1 கோடி ரூபாய்க்கு கம்மியாவும் இல்ல. அது எப்படி அவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க? இல்ல சார், எண்ணி கையெல்லாம் மறந்து போச்சுன்னா பாத்துக்கீங்களே. யோ கொஞ்ச நேரம் வெளிய நில்லு, அப்புறம் நான் கூப்பிடுறேன். ஏன் சார் நான் என்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொன்னா கேளியா? போய் வெளிய நிங்கயா. அது இல்ல சார், நாங்க இங்க இருக்கோம், நீங்க எண்ணி பாருங்க. ஐயோ நான் கமிஷனர்ட்ட பர்சனலா பேசுனியா? போய் வெளிய நிங்கயா. ஓ அப்படியா? நீங்க பேசிட்டு கூப்பிடுங்க, நாங்க வெளிய இருக்கோம். போங்கயா. வாடா வாடா வாடா. யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். இங்க வாயா. சகல காட்டெருமைக்கு காக்கி சட்டை போட்ட மாதிரி இருக்கானே, வெளியே போங்கறானே, கேப்ல ஒரு கட்டை உருவிடுவானோ? உருவணும்னு நினைக்கிறவன் ஒரு கட்டையா உருவான், அப்படியே பெட்டியை லவுட்டிடுவான்டா. அதனால நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. சரி. கமிஷனர்ட்ட போன்ல பேசுறாரு. கமிஷனர் நம்ம நேர்ல கூப்பிட்டு பாராட்டி கை கொடுத்து சரி போங்க போய் இட்லி கடை நடத்துங்கன்னு சொல்லிட்டாருன்னா? ஏண்டா டேய், நம்ம என்ன 100 200 ரூபா கொடுத்துருக்கோம்? 1 கோடி ரூபா கொடுத்துருக்கோம்டா. ஒண்ணு போட்டு 1 கோடிக்கு சைபர் போடுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வாரம் ஆனா பாத்துக்கிய. அதனால எப்படியும் கமிஷனர் ஜனாதிபதி அவார்டுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. ஐயோ தப்புட்டனே. இது என்ன உனக்கு புதுசா? அது இல்ல சகல. என்ன பண்ணிட்டு இல்லன்ற? டேய் சொல்ல விடுறா. சரி சொல்லு. இப்ப ஜனாதிபதி திடீர்னு கொடுப்பாருன்னு வச்சுக்க, எப்படி ஃபேன் ஷர்ட்டோட போறது? ஒரு கோட் ஷூட் எடுத்துக்க வேண்டாம்? ரொம்ப ஃபீல் பண்ணாத. அவார்டு குடுக்குறாங்கன்னு முடிவானதுக்கு அப்புறம் அத 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. நல்லதா போச்சு. ஏன் புதுசா தச்சுக்கலாம்ன்றியா? இல்ல கட்டிரலாம். எதை கட்டிக்கலாம்? தாலியே. எப்படி? ஜனாதிபதி முன்னாடியே வச்சு நம்ம கல்யாணத்தை ஒண்ணா வச்சிருவோம். டேய் இது நல்ல ஐடியாடா. சரி அவார்டு சொல்றாங்களே, அது நான் அர்ஜுன் அவார்டா இல்ல ஆஸ்கார் அவார்டா இல்ல பத்மபூஷன் அவார்டா? சீச்சி, நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி இந்த பாரத ரத்னா மாதிரி ஏதாவது ஒரு அவார்டு கொடுப்பாங்க. வேணா இப்படி பண்ணுவோமா? எப்படி? அந்த அவார்டு நீங்களே வச்சுக்கங்க. உங்க வீட்டு பக்கத்துல டெல்லியில ஒரு இட்லி கடை போட்டு கொடுத்துருங்க. கேப்பமா? தேங்க்யூ சார். யோ கான்ஸ்டபிள் வாயங்க. சார் சச்சா, இட்லி கடையில வேணாண்டா, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைக்க சொல்லுவோம். அவர் எவ்வளவு எளிமையானவர் தெரியுமா? அவர் நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டா நம்ம கடைக்கு எவ்வளவு பெருமை கௌரவம் தெரியுமா? அவர் வருவாரா? தாராளமா. அப்ப கேட்டலாம். சார் 2 பேரும் இதுல கையெழுத்து போடுங்க. எதுக்கு? அப்பதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். நாளைக்கே பணத்துக்கு சொந்தக்காரங்க
அதுல பாதியா உங்களுக்கு தரலாம் நினைக்கலாம் இல்லையா? நினைக்கலாம். போடுங்க போடுங்க. ஆனா கைரேகை மட்டும் வைக்க சொல்லாதீங்க. பணத்தை எண்ணி எண்ணி கைரேகைலாம் தேய்ச்சி போச்சு. அப்படியே அட்ரஸ் எழுதுங்க. நான் எழுதுறேன். இந்தா நீங்க போடுங்க. இந்தாங்க சார். ஓகே. ஏண்டா எப்படியும் கிடைச்சனில்ல? அதான் கையெழுத்து வாங்கிட்டு போறாங்கல்ல, ஒருவேளை செக் அனுப்புவாங்களோ. எப்படியோ பணம் வந்தா நமக்கு தெரியல. சார் கையெழுத்துலாம் போட்டு நான் கிளம்புறேன் சார். என்ன அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? உங்களை ஸ்பெஷலா கவனிக்க சொல்லி மேல இடத்துல இருந்து உத்தரவு. ஏயா காபி டீ எதனா குடுத்தியா? இல்ல சார் குடுக்கல சார். சார் பச்சை தண்ணி கூட கொடுக்கல சார். உங்களுக்கு விருந்தே வச்சிடுறேன், வாங்க. கையெழுத்து போயிடலாமா? அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க வாங்க. உள்ள தண்ணி இல்லைன்னா நக்கிடுவோம். சரி வாப்பா. வெத்தலை பாக்கு குழம்பலாம். அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரி. உள்ள போங்க. என்ன சார் இவ்வளவு நேரம் உள்ளதா இருந்தா மறுபடியும் உள்ள போச்சுறீங்க? அங்க இல்ல அங்க. அங்க எதுக்கு போனோம்? கார் இருக்கு. என்ன காரணம் போறணுங்கிற? சாப்பாட்டு கேரியர் உள்ளதாண்டா இருக்கும், அத சொல்றாரு. அப்ப வா போலாம். ஏண்டா பூட்றாரு? இது கூட தெரியாதா உனக்கு? நம்ம சாப்பிடாம போயிட்டோம்னா அதுக்காக தான் பூட்றாங்க. நீங்க கொண்டு வந்தது கள்ள நோட்டு. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? டேய் அது கள்ள நோட்டாடா. எது கள்ளப்பணமா? ஐயோ, ஏதோ ஒரு தீவிரவாதி கும்பலுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குதா மேலதிகாரிங்க சந்தேகப்படுறாங்க. ஐயோ சார், நாங்க சத்தியமா நிரபராதிங்க சார். இப்ப மட்டும் நாங்க சொல்லு. முதல்ல நான் சொன்னேன். மாட்டிக்கிட்டோம்ல, அதான் சேர்த்து சொன்னேன். இதெல்லாம் விசாரணைக்கு அப்புறம் நீதிமன்றம் முடிவு பண்ணனே. ஐயோ, கோர்ட்டு வக்கீல் நீதின்னு சொல்லி நம்ம ஆயுசைய முழுங்கிடுவாங்க போல இருக்கே. சார் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க சார், அது கள்ள நோட்டாவே இருக்காது சார். அது கள்ள நோட்டு தான் நிபுணருங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? அதுல 1-2 கூட நல்ல நோட்டு இல்ல சார். கைரேகை அழிகிற அளவுக்கு நான் உட்கார்ந்து பணத்தை எல்லாம் எண்ணி இருக்கிறேன் சார். எண்ணிக்கை எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். அப்ப கள்ள நோட்டு, இப்ப இரும்பு கம்பி, ஒண்ணு எண்ணிட்டிருங்க. வரட்டுமா? எங்க வீட்டுக்கு போறாரா? நான் அப்பவே சொல்லல. செருப்பு பிஞ்சிரு. என்னடா சொன்ன நீ? குரு குரு மூடுறா பையன். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இடி விழுந்த மாதிரி கத்தாதன்னுட்டு. நீங்க எத்தனை வாட்டி சொன்னீங்க நான் என்ன வேலை குருவே? ஜோக்க குத்தன. ஏன்டா கத்துற? இல்ல நீங்க எதை பத்தி இவ்வளவு தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல, அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. முட்டாள், நானே எதை பத்தி யோசிக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள நடுவுல போது கருத்துட்டியே மாட்டையா. நீங்க எல்லாம் கூட இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட குழப்பம் தான் எனக்கு மிஞ்சும். குருவே குருவே குருவே, என்னடா? உங்களை பார்க்க சின்னசாமியோ ராமசாமியோ வந்திருக்காங்க. அவங்க என்ன மாமனா மச்சானா? அண்ணா தம்பிங்க. அட அறிவு கெட்டவனே, சின்னசாமி ராமசாமின்னு சொன்ன உடனே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன என் மாமனா மச்சானான்னு கேட்டேன். ஓஹோ, நீங்க அண்டாட்டத்தில் சொல்றீங்களா? டேய் டூப்ளேட், இத புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு லேட்டா? போய் வர சொல்லு போ. சரி. காசை கண்ணுல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பார்ட்டி மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம பவர் அமௌண்ட் அடிச்சிட வேண்டியதுதான். வாங்க வாங்க. டேய் அந்த பக்கம் போங்கடா. சாமி வணக்கம். உட்காருங்க. என்ன விஷயம்? எங்க சொந்த விஷயம். இங்க வரவங்க எல்லாம் என்ன அடுத்த விஷயத்துக்கு வரான்? அவன் சொந்த விஷயத்துக்கு தான் வரான். என்ன விஷயம் சொல்லுங்க. அத நாங்க என்னன்னு சொல்றது? அப்ப சொல்லாதீங்க, விடுங்க. இல்லைங்கய்யா, அது என்னன்னா எங்க வீட்டுக்குள்ள பேய் நடமாடிக்கிட்டு இருக்கு. ஆமா சாமி. வீடுன்னு இருந்தா நல்லவங்க கெட்டவங்கன்னு 4 பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. இதையெல்லாம் பெருசுப்படுத்த முடியுமா? சாமி, நாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுல பேய் இருக்குது, அதை விரட்டணும். அதுக்காகத்தான் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். புரியுதா? பேய் தானே, விரட்டிட்டா போச்சு. அதனால உங்களுக்கு என்ன தொந்தரவு, என்ன பிரச்சனை? எல்லா வகையிலயும் தொந்தரவு தான். 2 நாளா அதுங்க என்ன பாடுபடுத்துது தெரியுமா? அத நான் என்ன அங்க இருந்து பார்த்தனே, சொன்னா தானே தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றேன். தினமும் இப்படித்தான்.
செத்து செத்து பொழைக்கிறோம். இவ்வளவுதானே? அட நாங்க எவ்வளவோ பயந்து போய் வந்திருக்கோம், நீங்க இவ்வளவுதானு சாதாரணமா சொல்றீங்க. அப்போ என்னைய பயந்துக்க சொல்றியா? யோ, அப்புறம் நானும் பயந்துட்டா பேய் யாரையா ஓட்டுறது? எனக்கு பேய் மேட்டர்னா சும்மா சப்பா மாதிரி பூன்னு ஊதிடுவேன். நான் வரேன்னு சொன்னா பேய் பயந்து ஓடிடும். எப்படியோ அந்த பேய் எங்க வீட்டை விட்டு போனா சரி. எப்படியோ எப்படி போகும்? எனக்கு 1 லட்சம் கொடுத்தா தான் போகும். அப்போ நீ தான் பேய செட் பண்ணி எங்க வீட்டுக்குள்ள அனுப்பிச்சியா? என்ன நீங்க இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க? நானே பேயை செட் பண்ணி வீடு விட அமிச்சா இந்த ஊருக்குள்ள ஒரு பையன் நிம்மதியா இருக்க மாட்டான். எனக்கு கிளியர் பண்றது தான் வேலை, கிரியேட் பண்ண தெரியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, நீங்க கேட்டது மாதிரி நான் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரேன். முன்பணமா 50,000 ரூபாய் தரேன். தம்பி கொடுப்பா. இந்தாங்க. அந்த பேய் வீட்டை விட்டு போன உடனே நான் மீதி பணத்தை செட்டில் பண்றேன். விசிட்டிங் கார்டு கொடு. இந்தாங்க, இதான் எங்க அட்ரஸ். நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை நடுராத்திரி 12 மணிக்கு என் பட பரிவாரங்களோட நாங்க வந்து அந்த பேயை விரட்டுறேன். ஓகே? பார் சாமி, பணத்தை வாங்கிட்டு பேய விரட்டாம நீ ஃப்ராடு வேலை பண்ண, அப்புறம் நீ பேயா சுத்த வேண்டியதுதான். ஜாக்கிரதை. புரியல? உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான். புரிஞ்சுதா? சரி. என்ன இந்த பயலுக இந்த மிரட்டுறானுங்க? வச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ. டேய் கௌதம், போன்ல யாரு? பேசினா தானே தெரியும். பேசவே இல்லையா? இல்ல. வா போலாம். ஹலோ. ரொம்ப நேரமா ரிங் போயிட்டு இருக்கு. போன்ல நான் தானே தெரிஞ்சு போச்சா? பையனை விட்டு பேச சொன்னியா? இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். நீ சொல்றது போய் என்கிட்ட போய் பேசாத. உன்ன மாதிரி நிறைய பேரை பாத்திருக்கேனா. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் கேட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்னால அவ்வளவு பணம் தர முடியாது. வெயிட் வெயிட், அவசரப்பட்டு முடியாதுன்னு எந்த முடிவும் எடுத்துறாத. முடியணும், இல்லன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிரும். எல்லாத்தையும் போன்ல பேசுறதுக்கு நான் விரும்பல. நீ உடனே உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வா. இத பாரு, நீ கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது. முடியாதுங்கிற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் தெரியாத உனக்கு? அடம் பிடிக்காம வந்து சேரு, நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வரலன்னா நடக்க போற விஷயங்களுக்கு நான் பொறுப்பில்ல. ஹலோ ஹலோ. शैलपते अतिवेलतया तव दुर्विषहैरनुवेलकृतैरपराधशतैः भरितं त्वरितं वृषशैलपते परया कृपया परिपाहि हरे अधिवेङ्कटशैलमुदारमतेर्जनताभिमताधिकदा नरतात् परदेवतया गदितान्निगमैः कमलादयितान्न परङ्कलये कलवेणु அம்மா, கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிடாம என்ன வேடிக்கை? என்ன எதுக்காக இப்ப இங்க வர சொன்ன? என் கை காலெல்லாம் குத்தும் குடைச்சலுமா இருக்கு. இத சரி பண்றதுக்கு உனக்கு பாட்டி வைத்தியம் ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு தான் உன்னை வர சொன்னேன். இந்த
இந்த கிண்டல் பேச்செல்லாம் நிறுத்துறியா? எதுக்காக வர சொன்ன அதை சொல்லு. நீ கிண்டல் பண்றியா நான் கிண்டல் பண்றேனா? நீ கேட்டுக்கிட்ட மாதிரி நான் கொலைய மறைச்சிட்டேன். நான் கேட்ட மாதிரி நீ இன்னும் பணத்தை கொடுக்கலையே, அது விஷயமா தான் பேசுறதுக்கு கூப்பிட்டேன். நான் தான் உனக்கு போன்லயே சொன்னேன்ல, என்னால அவ்வளவு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கொலைய மறைச்சிடுன்னு சொன்னேன்ல. நீ இவ்ளோ கேப்பன்னு எதிர்பார்க்கல. உயிரோட மதிப்பு தெரியுமா உனக்கு? அதுக்கு விலையே கிடையாது. நீ கொன்ன உயிருக்கு நான் கேட்ட விலை ரொம்ப ரொம்ப கம்மி. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நான் மாச சம்பளம் வாங்குற ஒரு இன்ஸ்பெக்டரோட மனைவி. நீ கேக்குற அளவுக்கு என்னால கொடுக்க முடியாது. இந்த புத்தி கொலை பண்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். கொலைய மறைச்சிடு, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொன்ன பாரு, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இட்ஸ் டூ லேட். நமக்கு பணம் வரும், லைஃப்ல செட்டில் ஆயிலாங்கிற ஆசையில தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீ பண்ண கொலைய மறைச்சிருக்க. என்னால விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு பணம் வேணும். என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், அந்த அளவுக்கு என்னால கொடுக்க முடியாது. முடியும். நீ மனசு வச்சா கண்டிப்பா முடியும்.